ஐயாவே சொல்லிட்டார், இது சம்மந்தமாக கேள்வி கேட்காதீங்க, என் கூட வராதிங்கன்ட்டார். அதில் நான் கருத்து சொல்ல என்ன இருக்கு? புரியுதானே? நான் மீண்டும் மீண்டும் ஒரே ஒரு கருத்தை இந்த இடத்துல சொல்லிடுறேன். இந்த ஐயாவுக்கும் அவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் ஏற்பட்டிருக்கிற அந்த மனக்கசப்பு என்பது கட்சியை மேலும் வலுப்படுத்துவதற்கானது. ஏற்கனவே கொள்கை அளவில் உருவாக்கப்பட்டது பாட்டாளி மக்கள் கட்சி. அது ஒரு மக்கள் இயக்கமாக உருவான கட்சி, யாரோ உருவாக்கி கையில் கொடுத்துட்டு போன கட்சி இல்லை. அது அனைத்து மக்களுக்குமாக போராடக்கூடிய ஒரு கட்சி. அதுக்கு பின்னடைவுகள் வராத மாதிரி அடுத்து வர்ற நம்ம தேர்தலை சந்திக்கணுங்கிறதுக்காக அவங்களுக்குள்ள நடக்கிறது. இந்த மாநாட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மாநாட்டு வந்தவர்கள் தான் ஓட்டு போடுறவங்க. இந்த நிர்வாகிகளும் தொண்டர்களுங்கிறவங்க அப்படி இருப்பாங்க, போவாங்க, வருவாங்க, அதை புரிஞ்சுக்குவாங்க. அந்த தொண்டர்கள் மாறவே இல்லை. தொண்டர்கள் சொல்லக்கூடிய அந்த மக்கள் மாறவே மாட்டாங்க. பாட்டாளி மக்கள் கட்சிக்கான வாக்குகள் முன்னை விட அதிகமாக தான் ஆகும். அது பலமாகிட்டு இருக்கு. அதை நீங்கள் தேர்தலில் புரிஞ்சுக்கணும்.